அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விஸ்வம் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம்னா பெருமாளோட நாராயணனோட 1000 திருநாமங்கள்னு அர்த்தம். அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முழு கதையையும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நர்மத நதிக்கரையோரம் ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் சிறந்த பண்டிதராக பிராமணர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் இதரா அப்படின்ற பெண்ணை மணந்தார். இவங்களுக்கு ஐத்ரேயான்னு பிள்ளை பிறந்துச்சு. அவனுக்கு 5 வயது ஆனவுடன் அவனோட தந்தை உபநயனம் செஞ்சு வச்சார். பிராமணர் தன் பையனுக்கு வேதங்கள் கற்றுத்தரதுக்கு முன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கற்றுத்தரணும்னு விரும்புகிறாரு. தன் பிள்ளைக்கு முதல் ஸ்லோகமான விஸ்வம் என்பதில் ஆரம்பிக்கிறாரு. பிறகு 2வது ஸ்லோகமான விஷ்ணு என்று கூற பிள்ளையே விஸ்வம் என்றே திரும்ப கூறுறான். பிராமணர் எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் பிள்ளையோ விஸ்வம் என்ற வார்த்தையே மீண்டும் மீண்டும் கூறுறான். சரி, மறுநாள் மீண்டும் சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறாரு பிராமணர். ஆனால் அடுத்த நாளும் அப்படியே தொடர்ந்தது. பல நாட்கள் அவர் முயன்றும் விஸ்வம்ன்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பிள்ளைக்கு வரல. பல நாட்கள் ஓடிடுச்சு. பிள்ளையை சரி செய்ய முடியாததால் வேறு ஒரு திருமணத்துக்கு செஞ்சு கொண்டார் இந்த பிராமணர். இந்த 2வது மனைவிக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இருவருமே வேதங்களை நன்றாக படித்து ஓதி வளர்ந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளோட வேதங்களை கேட்பதற்காக நிறைய கூட்டம் வந்துச்சு. இதனால் பிராமண குடும்பத்துக்கு பணம், புகழ், மேன்மை எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. முதல் பிள்ளையான ஐத்ரேயனோ யார் அவனிடம் என்ன கேட்டாலும் விஸ்வம் என்ற ஒரே வார்த்தையை தான் கூறி வந்தான். அவனுடைய தாயான இதராவுக்கு இதனால் ரொம்ப வருத்தம் ஏற்பட்டுச்சு. தான் வயிற்றில் பிறந்த பிள்ளை மன வளர்ச்சி குன்றியவன் போல இருக்கான். ஆனால் இளையவளின் பிள்ளைகளோ நல்ல வேதம் படித்த பண்டிதர்களாக இருக்காங்களேன்னு விரக்தியுற்று ஒரு நாள் தன் பிள்ளைகிட்ட கோபமாக, நீ என்ன முட்டாளா? நீ பிறந்தது எனக்கு வெட்கக்கேடு. முனிவர்கள் வம்சத்தில் பிறந்தும் உனக்கு விஸ்வத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியலன்னு பேசிட்டா. ஐத்ரேயன் தன் தாயை பார்த்து விஸ்வம் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியே போனதும் ஐத்ரேயனோட 2 சகோதரர்களும் வேதத்தை சொல்ல முற்படுறாங்க. அவங்களால வார்த்தைகளை உச்சரிக்க முடியலை, பேச முடியாத ஊமைகளாகிடுறாங்க. அந்த நிலையில் அவங்க வீட்டுக்கு சில திருடர்கள் பொருளை திருடிட்டு போகிறாங்க. அந்த வீட்டு பிராமணருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. திடீரென்னு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சிந்திச்சு பார்த்தாரு. அவருக்கு விட கிடைக்கல. வசிஷ்ட முனிவரை அதிர்ஷ்டவசமாக அடுத்த நாள் சந்தித்தார். நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட கூறுறாரு. அனைத்தையும் கேட்ட வசிஷ்டர், உனக்கும் உன் மனைவிக்கும் ஐத்ரேயனோட பெருமை தெரியலை. அவன் முன் ஜென்மத்தில் ஒரு முனிவனாக இருந்தவன். அவனோட யோகத்தை முடிக்கவே உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான். ஐத்ரேயன் விஸ்வம்ன்ற ஒரு வார்த்தையை கூறியதுக்கு காரணம் விஸ்வம்ன்ற வார்த்தையின் முழு பொருளையும் அவன் உணர்ந்துட்டான். மனதாலும் உடலாலும் ஆன்மாவாலும் மிக சிறந்த ஒன்றே விஸ்வம். வாசுதேவனை இந்த வார்த்தை குறிக்கும். விஸ்வத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டால், பகவானே விஸ்வம் என்பதை நன்கு அறிந்து கொண்டால் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட மொத்த ஸ்லோகத்தை படித்தா உணர வேண்டியதை ஐத்ரேயன் முதல் ஸ்லோகமான விஸ்வத்திலேயே உணர்ந்து விட்டதுனால வேறு வார்த்தையை அவன் சொல்வதில்லை. அதிலேயே லயித்து இருக்கான். விஸ்வம் என்ற வார்த்தையில் பகவானை முழுமையாக புரிந்து கொண்ட உன் பிள்ளை அதையே அடிக்கடி கூறியதன் மூலம் அவனோட பக்தியால் உன் குடும்பத்தில் செல்வம், புகழ் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. அவன் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் உங்களுடைய நல்லவைகள் எல்லாமே போயிடுச்சு. முதல்ல அவனை வீட்டுக்கு அழைச்சி வர முயற்சி பண்ணுன்னு சொல்லிடுறாரு. பிராமணரும் உடனடியாக தன் பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைத்து அவனோட மகிமையை தன்னோட மனைவியிடம் கூறுறாரு. ஐத்ரேயன் வீட்டுக்கு நுழைந்து விஸ்வம் என்று கூறியதும் அவனோட 2 சகோதரர்களுக்கும் பேச்சு வந்துருச்சு. மேலும் திருடு போன பொருட்களை திருடர்களே திரும்பி கொண்டு சேர்த்துட்டாங்க. விஸ்வம் என்ற வார்த்தையோட மகிமையினால தான் இதெல்லாம் நடந்துச்சு. வசிஷ்டரிடம் விஸ்வம் என்ற வார்த்தையின் மகிமையை கேட்டு தெரிந்து கொண்ட வேதவியாசர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 1000 நாமங்களில் விஸ்வத்தை முதலாக வச்சார்.
இதனை யுத்த காலத்தில் பீஷ்மர் தர்மருக்கு சொல்கிறாரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று அழைக்கப்படும் பகுதி மகாபாரதத்தில் பீஷ்மர் போர்க்களத்தில் யுதிஷ்டருக்கு சொன்ன 1000 விஷ்ணுவோட நாமங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் ஆகும். இது மகாபாரதம் ஆனுசாசனிக பர்வத்தில் உள்ள 149வது அத்தியாயமாக அமைஞ்சிருக்கு. சகஸ்ரம்னா 1000, நாமம்னா பேர். சகஸ்ரநாம பகுதி மட்டும் அனுஷ்டுப் என்ற வடமொழி யாப்பு வகையில் உள்ள 107 ஸ்லோகங்களையும் அவைகளுக்கு முன்னும் பின்னும் ஏறக்குறைய 40 ஸ்லோகங்களையும் கொண்டது. விளங்கிடுச்சா? விஸ்வம்ன்ற வார்த்தையில் எம்பெருமான் உறைஞ்சிருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் விஸ்வம்ன்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. அதனால் நம்மளும் விஸ்வம்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வாசுதேவனை நினச்சி பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.